யெகோவா சாட்சியினர் மற்றும் வேத மாணாக்கர்களின் தவறான உபதேசம் 5. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபை ஊழியக்காரனாக ஏ வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய 4 பாடங்களில் யெகோவா சாட்சியினர் மற்றும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற வேத மாணாக்கர்களின் ஆத்துமா, ஆவி மற்றும் நரகம் இவைகளை பற்றிய தவறான உபதேசங்களையும், பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கும் விரோதமான தவறான உபதேசங்களையும் ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் அவர்களின் பரிசுத்த ஆவியை குறித்த தவறான உபதேசத்தை ஆராய்வோம். நாம் பிறருடைய தவறான உபதேசங்களை சுட்டி காட்டுவதனால் எவரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கமல்ல. அவர்கள் பிறரை குழப்பாமல் தங்கள் தவறை உணர்ந்து தங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவைகளை பணிவோடு தெரியப்படுத்துகிறோம். 1. பரிசுத்த ஆவியை தேவனுடைய வல்லமை என்று சொல்லுகிற தவறான உபதேசம். எந்த மனிதனும் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி குறித்து பேசும்போதோ அல்லது பரிசுத்தாவின் செயல்பாடுகளை குறித்து பேசும்போதோ ஒரு தடவை அல்ல பல தடவை யோசித்து பேச வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றும். மார்க்கு 3:29 ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றும் சொல்லுகிறார். எனவே எந்த நிலைமையிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசிவிடக்கூடாது என்ற எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்றால் யெகோவா சாட்சியினரும் வேத மாணாக்கர்களும் திருத்த உபதேசத்தை நிராகரிக்கும் பொருட்டு பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை என்று அடித்து பேசுகிறார்கள். திருத்த உபதேசம் தேவனுக்கு விரோதமான தவறான உபதேசமே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் சுயமாய் சிந்தித்து செயல்படக்கூடிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஆவியாகிய பரிசுத்த ஆவியை ஒரு வல்லமை என்றும் உணர்வற்ற ஒரு சக்தி என்றும் சொல்லி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியை ஒரு வல்லமை அல்லது பவர் என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம், லூக்கா 1:35 மரியாளுக்கு தரிசனமான தேவதூதன் அவளிடம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று சொல்லியிருப்பதால் பரிசுத்த ஆவி தேவனுடைய பலம் அல்லது வல்லமை என்று சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியை தேவனுடைய பலம் என்று ஒரு வரைமுறைக்கு உட்படுத்துவதால் பரிசுத்த ஆவி ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை. அதை எழுதி கொடுத்தாலும் படிக்கவும் விரும்புவதில்லை. ஆனால் யாரையோ அல்லது எந்த ஒரு குழுவையோ பிரியப்படுத்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேச, அதாவது தூஷணம் சொல்ல தயங்குவதில்லை. பரிசுத்த ஆவி ஒரு நபர் அல்ல, ஆனால் அது அல்லது அவர் தேவனுடைய ஆவியாய் இருப்பதால் அவர் சுயமாய் சிந்தித்து செயல்படக்கூடியவர் மற்றும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவராகவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியை தேவனுடைய பலம் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. பரிசுத்த ஆவியினுடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. 1 கொரிந்தியர் 12:11 ஆவியானவர் ஒருவரே என்றும், எபேசியர் 4:4 ஒரே ஆவியும் உண்டு என்று சொல்லப்பட்டிருப்பதால் அவர் ஒரு நபராய் இல்லாவிட்டாலும் அவர் செயல்படக்கூடியவர், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர், தேவனுடைய மனிதர்களை ஏவுகிறவர். பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவிகள், குறி சொல்கிற ஏவுகிற ஆவிகள், பொய்யன் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் ஆகிய இவைகளை பிசாசின் வல்லமை என்று சொல்ல முடியுமா? இவைகள் நபராய் இல்லாவிட்டாலும் அவர்கள் சுயமாய் சிந்தித்து செயல்படக்கூடியவைகள் என்று நம்புகிறவர்கள் பரிசுத்த ஆவி சுயமாய் சிந்தித்து செயல்பட முடியும் என்பதை நம்புவதற்கு தயங்குவதேன்? எனவே பரிசுத்த ஆவி உணர்வற்ற ஒரு வல்லமை, ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் பரிசுத்த ஆவி வல்லமை அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி வந்தால் வல்லமை வரும். பரிசுத்த ஆவி வல்லமை அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி வந்தால் வல்லமை வரும். வித்தியாசத்தை கவனிங்கள். லூக்கா 1:35
பரிசுத்த ஆவி மரியாள் மேல் வந்ததினால் உன்னதமானுடைய பலம் அவள் மேல் நிழலிட்டது. அதனால் மரியாள் கிறிஸ்துவை கருத்தரித்தாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றி பரிசுத்த ஆவி வல்லமை என்று சொல்லப்படவில்லை. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நாம் எண்ணக்கூடாது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். 2. பரிசுத்த ஆவி சுயமாய் சிந்திக்கக்கூடியவர். பரிசுத்த ஆவி சுயமாய் சிந்திக்கக்கூடியவர். எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறபடியால் ஒருவனுக்கு தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவி வந்தால் அவன் தேவனுடைய கட்டளையின்படி நடப்பான், தேவனுடைய நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வான் என்று அறிகிறோம். யாத்திராகமம் 31:5 சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லப்பட்டிருப்பதால் ஒருவனுக்கு தேவ ஆவி வந்தால் அவனுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் வரும். அதனால்தான் ஆண்டவரை இயேசுவும் மத்தேயு 10:19-20 வசனங்களில் அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்றார். இப்படி இருக்க பேசுகிற பரிசுத்த ஆவியை உணர்வற்ற தேவனுடைய வல்லமை அல்லது சக்தி என்று எப்படி சொல்லுவது? இவர்கள் மனிதனுடைய ஆவியை தவறாக புரிந்து கொண்டதினால் தேவனுடைய ஆவியை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இவர்கள் மனிதனுடைய ஆவியை உணர்வற்ற ஒரு உந்து சக்தி, ஒரு உயிர் தூண்டல், அண்ட் எலக்ட்ரிக் ஸ்பார்க் என்று தவறாக புரிந்து கொண்டதினால் மனிதனுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆவி உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதாலும் ஆவியை ஆத்துமா என்று தவறாக சொல்லுவதாலும் பரிசுத்த ஆவியின் தன்மையை இவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. பரிசுத்த ஆவி வந்தால் கருத்தரிக்கும் தேவனுடைய வல்லமை மட்டும் வரும் என்று அல்ல. 1 கொரிந்தியர் 12:7-10 உள்ள வசனங்களில் பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து பேசும்போது ஒருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம் வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு விசுவாசம் வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு குணமாக்கும் வரங்கள் வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தி வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் வரம் வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு ஆவிகளை பகுத்து அறியக்கூடிய தகுதி வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு பற்பல பாஷைகளை பேசக்கூடிய தகுதி வரும், இன்னொருவனுக்கு பரிசுத்த ஆவி வந்தால் அவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடிய தகுதி வரும். எனவே பரிசுத்த ஆவி ஒருவனுக்கு வந்தால் இந்த 9 வரங்களில் ஆவியானவர் அவனுக்கு என்ன வரங்களை கொடுக்க விரும்புகிறாரோ அவைகளில் ஒன்று வரும். 3. பரிசுத்த ஆவி வந்தால் சரீர பலமும் வரும், தீர்க்க தரிசனமும் வரும். நியாயாதிபதிகள் 3:10 ஒத்தனியேல் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்றும், நியாயாதிபதிகள் 11:29 கர்த்தருடைய ஆவி யெப்தா மேல் இறங்கினதினால் அவன் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான் என்றும், நியாயாதிபதிகள் 14:6 கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் என்றும், நியாயாதிபதிகள் 14:19 வசனத்தில் கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூரார் 30 பேரை கொண்டு அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்தான் என்றும், 1 சாமுவேல் 11:6 சவுல் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஜனங்களை எச்சரித்தான் என்றும், இப்படி தேவனுடைய ஆவி ஒருவன் மேல் வந்தால் அவன் தேவனுடைய ஜனங்களை ரட்சிக்க யுத்தம் பண்ண தேவனுடைய ஆவி அவனை ஏவுகிறது என்று அறிகிறோம். இப்படி சிந்தித்து செயல்படக்கூடிய தேவனுடைய ஆவியை ஒரு உணர்வற்ற வல்லமை என்று சொல்ல முடியாதே. மேலும் எண்ணாகமம் 24:2 பீலேயாமின் மேல் தேவ ஆவி வந்ததினால் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்றும், 1 சாமுவேல் 10:10 சவுலின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் என்றும்,
எசேக்கியேல் 11:5 கர்த்தருடைய ஆவி எசேக்கியேல் மேல் இறங்கினதினால் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து ஜனங்களை எச்சரித்தான் என்றும், அப்போஸ்தலர் 10:44 பேதுரு வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதினால் அவர்கள் பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மேல் பரிசுத்த ஆவி இறங்கினால் அவனுக்கு சரீர பலமும் வரும், தீர்க்க தரிசனமும் சொல்லுவான், தேவனுடைய வார்த்தையும் வரும், பல பாஷைகளை பேசி தேவனை புகழவும் செய்வான். எனவே பரிசுத்த ஆவி உணர்வற்ற தேவனுடைய வல்லமை என்று அர்த்தம் அல்ல. தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை அனுப்பி செயல்படுத்துகிறார் என்று அர்த்தமாகும். இப்படி இருக்க பரிசுத்த ஆவியை உணர்வற்ற வல்லமை அல்லது சக்தி என்று எப்படி சொல்வது? 4. பரிசுத்த ஆவி சுயமாய் செயல்படக்கூடியவர். பரிசுத்த ஆவி சுயமாய் செயல்படக்கூடியவர். 1 கொரிந்தியர் 12 9 வரங்களை குறித்து பேசும்போது இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியாய் இருந்தாலும் யாருக்கு எந்த வரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சுயமாய் சிந்தித்து செயல்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வற்ற ஒரு சக்திக்கு இப்படி சிந்தித்து செயல்பட முடியாதே. மேலும் மார்க்கு 1:12 ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசுவை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் என்றும், லூக்கா 12:12 நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றும், அப்போஸ்தலர் 2 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்றும், அப்போஸ்தலர் 10, 19, 20 வசனத்தில் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவருடனே கூட போ, நானே அவளை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் என்றும், அப்போஸ்தலர் 11:12 நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவளோடு கூட போகும்படி ஆவியானவர் என கட்டளையிட்டார் என்றும், அப்போஸ்தலர் 16:6-7 வசனங்களில் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள் என்றும், பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவரை போக ஒட்டாதிருந்தார் என்றும், ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார் என்றும், ரோமர் 8:26-27 வசனங்களில் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்றும், ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே. எனவே பரிசுத்த ஆவி உணர்வற்ற சிந்திக்கும் திறனற்ற ஒரு வல்லமை அல்லது சக்தி அல்ல, மாறாக சுயமாய் சிந்தித்து செயல்பட்டு தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிற ஆவி என்று அறிகிறோம். 5. அப்போஸ்தலர்களை வழிநடத்தின பரிசுத்த ஆவி. ஆண்டவராக இயேசுவும் பரிசுத்த ஆவியை குறித்து பேசும்போது யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றும், யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாக தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்றும், யோவான் 16:7-8 வசனங்களில் நான் போவேனேயாயில் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்றும், யோவான் 16:13-14 வசனங்களில் சத்திய ஆவியாக வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார் என்றும், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்றும் சொல்லியிருக்கிறாரே. இப்படி போதித்து
போதிக்கிறது, நினைப்பூட்டுகிறது, சாட்சி கொடுக்கிறது, கண்டிக்கிறது, வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறது, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது. இவையெல்லாம் உணர்வற்ற சிந்திக்கும் திறனற்ற ஒரு வல்லமை அல்லது சக்தி செய்யக்கூடிய காரியங்கள் அல்லவே. எனவே பரிசுத்த ஆவி ஒரு வல்லமை அல்லது சக்தி என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிறவர்களாக, தங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரத்தக்கதாக தூஷணம் சொல்கிறவர்களாக காணப்படுவார்கள். 6. 7 தன்மையிலுள்ள பரிசுத்த ஆவி. ஆவியான ஒருவரே என்று சொல்லப்பட்டாலும் அல்லது ஒரே ஆவி உண்டு என்று சொல்லப்பட்டாலும் அந்த ஒரே ஆவி 7 தன்மையில் இருக்கிறார் என்று அறிகிறோம். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்றும், வெளி 3:1 தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரம் உடையவர் சொல்லுகிறதாவது என்று கிறிஸ்துவை குறித்தும், வெளி 4:5 தேவனுடைய 7 ஆவிகளாகிய தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்றும், வெளி 5:6 இது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியான ஒருவரே என்று சொல்லிவிட்டு தேவனுடைய 7 ஆவிகள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? 7 பரிபூரணத்தை அல்லது முழுமையை குறிக்கும். ஆதலால் தேவனுடைய 7 ஆவிகள் ஒரே ஆவி உண்டு என்ற பரிசுத்த ஆவியை குறிக்கும் என்று அறிகிறோம். மேலும் ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும், பரிசுத்தப்படுத்துகிற ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர், அதாவது தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவே தங்கி இருப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தேவனுடைய ஆவி ஒன்றாயிருந்தாலும் 7 தன்மையில் இருக்கிறார் என்று அறிகிறோம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர், அதாவது பரிசுத்த ஆவியை பூரணமாய் அல்லது அளவில்லாமல் பெற்றிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் பரிசுத்த ஆவி ஒரு நபர் அல்ல என்று சொல்லுகிறோம். இப்படி இருக்க இவ்வளவு தன்மைகளை உடைய பரிசுத்த ஆவியை தேவனுடைய வல்லமை அல்லது பலம் என்று எப்படி சொல்வது? மாறாக தேவனுடைய ஆவி ஒருவர் மேல் வந்தால் இப்படிப்பட்ட தன்மைகள் வரும் என்று அறிகிறோம். 7. ஒருவர் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தவும் முடியும். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள் என்றும், 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்றும், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்றும், ஏசாயா 63:10 அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் என்றும் சொல்லப்பட்டிருப்பதால் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும், தூஷிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும், விசனப்படுத்தவும் முடியும். ஆனால் உணர்வற்ற ஒரு வல்லமைக்கு இப்படி செய்ய முடியாதே. எனவே பரிசுத்த ஆவியை தேவனுடைய வல்லமை என்று சொல்லுவது தவறான உபதேசமாகும். மேலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் ஒருவனிடத்தில் பரிசுத்த ஆவி இருந்தால் அந்த தேவனுடைய ஆவி அவனிடத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய கனிகளை உண்டாக்கி அவனை தேவனுக்கு பிரியமாய் வாழ வகை செய்யும். இது உணர்வுள்ள சுயமாய் செயல்படக்கூடிய பரிசுத்தாவின் செயலாகும். எனவே பரிசுத்த ஆவியை ஒரு வல்லமை என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தாவின் தன்மை தெரியாதவர்களாய் பரிசுத்தாவுக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிறவர்களாக, தங்களுக்கு மன்னிக்க முடியாத பாவத்தை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று அர்த்தமாகும். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். அதனால் அநேகர் பரிசுத்த ஆவியை குறித்து அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள்
அனைவருடன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.